Bank PO and Clerk coaching class by Department of Employment and Training, Government of Tamil Nadu. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக், ரொம்பவே ஈஸியான டாபிக்கும் கூட. ஸோ அதுக்காக தான் இன்ட்ரடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி நான் ப்ராப்ளம்ஸ் அட்டென்ட் பண்ணோம்னா எனக்கு அதோட பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். என்னென்ன பேசிக்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, என்னென்ன நம்ம டைப்ல ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா லைவா இப்போ நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியும் காமிக்க போறோம். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட்னா என்ன, ப்ராஃபிட்னு சொல்றோம் இல்லையா, ப்ராஃபிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லாபம். தமிழ்ல ப்ராஃபிட்க்கு அர்த்தம் லாபம்னு மீனிங். ஓகேவா, ப்ராஃபிட்னா லாபம். இப்போ ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு செல்லர் இருக்காரு, ஓகேவா, ஒரு செல்லர் வந்து ஒரு டேபிளை ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்றாரு. சேல் பண்றப்ப அந்த செல்லர் பாத்தீங்கன்னா அந்த டேபிளோட ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னா 2000 தான். ஆனா அவர் என்ன பண்றாரு, 2000ன்னு சொல்லல, கஸ்டமருக்கு சேல் பண்றப்ப 2200க்கு சேல் பண்ணிட்டாரு. கஸ்டமருக்கு சேல் பண்றப்ப 2200க்கு சேல் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல நல்லாவே தெரியுது ஒரு டேபிளோட ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2000 தான். ஆனா அதை சேல் பண்றப்ப 2200ன்னு சேல் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டா எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 rupees தான். கரெக்டா, இந்த இடத்துல எக்ஸாக்டா எவ்வளவு ப்ராஃபிட் வரும்னு பாத்தீங்கன்னா 200 rupees தான். ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகேவா, நான் சேல் பண்ணப்ப எவ்வளோன்னு சேல் பண்ண 2200ன்னு சேல் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அது வாங்குறப்ப 2000 தான் வாங்கிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் எனக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட் தான். எவ்வளவு ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா 200 rupees ப்ராஃபிட். 200 rupees ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, ப்ராஃபிட்கான ஃபார்முலா. ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதுதான் வந்து ப்ராஃபிட்கான ஃபார்முலா. செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஏன் செல்லிங் பிரைஸ்ல இருந்து நம்ம காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ப்ராஃபிட் அப்படின்னாலே வந்து எப்பயுமே உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும். ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் தான் எப்பயுமே கிரேட்டரா இருக்கும். ஸோ செல்லிங் பிரைஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா, செல்லிங் பிரைஸ் தான் நமக்கு ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ல a chair was bought for rupees 3000 and sold for rupees 3500. இப்போ ஒரு சேர் இருக்கு, பாட்னா என்ன, வாங்கிருக்காங்க. ஓகேவா, ஒரு சேரை ஆல்ரெடி வந்து 3000க்கு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அதே சேரை 3500க்கு வித்துட்டாங்க. ஓகேவா, அதே சேரை 3500க்கு வித்துட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளவு கெயின் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒண்ணுதான். கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒண்ணுதான். ஸோ அந்த இடத்துல எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்றத தான் நம்மள ஃபைன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அதை தான் ஃபைன் பண்ண போறோம். காஸ்ட் பிரைஸ், அதாவது அந்த ப்ராடக்ட்டை அவங்க வாங்குறப்ப எவ்வளவு பே பண்ணி வாங்கியிருப்பாங்க, அதுதான் வந்து அந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ். ஓகேவா, ஸோ அதோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3000 rupees. அதோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3500 rupees. ஓகேவா, அதே 3000 வாங்கின அதே சேரை தான் அவங்க 3500க்கு வித்திருக்காங்க. ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிருக்கேன். அடுத்து அந்த இடத்துல எவ்வளவு ப்ராஃபிட்னு கேக்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் தான் ஃபைன் பண்ண போறோம். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா இப்பதானே உங்களுக்கு சொன்னேன், ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இப்போ செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் அந்த வேல்யூஸ் மட்டும் போடுறேன். இப்போ 3500 இருக்கு, 3500ல இருந்து 3000 போனா என்ன வரும், 3500 3500. இதுல இருந்து இப்போ நான் 3000 சப்ட்ராக்ஷன் பண்றேன்.
அப்ப எனக்கு என்ன வரப்போகுது 500. ஸோ இந்த இடத்துல அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees ப்ராஃபிட். ஆன்சர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 500. ஓகேவா? இதுதான் வந்து ப்ராஃபிட்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாஸ். லாஸ்னா என்ன? எப்படி ப்ராஃபிட்னா வந்து லாபம் அப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி லாஸ்னா வந்து நஷ்டம்னு அர்த்தம். நஷ்டம். ஓகேவா? சோ இப்போ இதுக்குமே ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ வந்து அகைன் இப்போ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு செல்லர் இருக்காரு, ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அதே மாதிரி இங்க ஒரு டேபிள் இருக்கு. சரியா? சோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு செல்லர் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு டேபிளை சேல் பண்றாரு. ஓகேவா? சேல் பண்றப்ப இந்த செல்லர் என்ன பண்றாரு, அந்த கஸ்டமர் கிட்ட அந்த டேபிளோட ஒரிஜினல் பிரைஸ் 2000 தான். ஆனா அங்க 2000 சொல்லாம 1800 சொல்றாரு. 1800 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் பிரைஸ் 2000 தான். ஆனா அவர் விக்கிறப்ப ஓகேவா, வாங்குறப்ப 2000 கொடுத்து வாங்கியிருக்காரு. அதே டேபிள் அவர் விக்கிறப்ப பாத்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு வச்சிருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ண போறோம். சோ இந்த 2000 ரூபாயில இருந்து 1800 ரூபாய் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும்? 200 ரூபாய். சோ இந்த இடத்துல ஒரு கரெக்டா எக்ஸாக்டா எவ்வளவு லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா 200 rupees. அவ்வளவுதான் லாஸ்க்கான கான்செப்ட். ஓகேவா? ஜஸ்ட் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு எவ்வளவு நஷ்டமாயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ் எப்படி ஃபைன் பண்ணலாம் அது அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களை லாஸ் ஃபைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க எப்படி ஃபைன் பண்ணணும்னு பாருங்க. ஜஸ்ட் உங்களோட அந்த ப்ராடக்டோட காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அந்த செல்லிங் பிரைஸை நீங்க சப்ட்ராக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி லாஸ்டா ப்ராஃபிட் ஃபார்முலா பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இப்ப லாஸ் ஃபார்முலா பாக்குறீங்க. இந்த ஃபார்முலாக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டார்டிங் செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா லாஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் செல்லிங் பிரைஸை மைனஸ் பண்ணுவீங்க. ஏன்னா லாஸ்ல எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் தான் வந்து கிரேட்டரா இருக்கும். செல்லிங் பிரைஸை விட காஸ்ட் பிரைஸ் தான் உங்களுக்கு கிரேட்டர் தென்னா இருக்கும். ஓகேவா? அதனாலதான் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை சப்ட்ராக்ஷன் பண்றோம். அப்படி நம்ம பண்றப்ப எனக்கு டைரக்டா எவ்வளவு லாஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். A man purchased a cycle for rupees 5200 and sold for rupees 4300. Find the loss அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் என்னன்னா ஒரு மேன் வந்து ஒரு சைக்கிளை வாங்கிட்டாரு, பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. பர்ச்சேஸ் பண்றப்ப அங்க வந்து அவர் எவ்வளவு பே பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 5200 rupees பே பண்ணிருக்காரு. சரியா? அதே சைக்கிளை இவர் என்ன பண்ணிருக்காரு, வித்துட்டாரு. இப்போ 5200 rupees கொடுத்து வாங்கின சைக்கிளை இப்ப 4300க்கு வித்துட்டாரு. சோ இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டா அவருக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கொஸ்டினா கேக்குறாங்க. அந்த இடத்துல அவருக்கு எவ்வளவு வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் வந்து அவர் வாங்குறப்ப எவ்வளவு பே பண்ணி வாங்கிட்டு போறோம் அதுதான் காஸ்ட் பிரைஸ். கரெக்டா? சோ காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 5200, செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 4300. இப்ப லாஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். லாஸோட ஃபார்முலா என்ன? இப்பதானே பார்த்தோம். லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இதுதான் வந்து லாஸ்க்கான ஃபார்முலா. ஸோ நான் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை சப்ட்ராக்ஷன் பண்றேன். அப்ப எனக்கு லாஸ் பாத்தீங்கன்னா 900 rupeesனு கிடைச்சிருது. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி 900 rupeesனு கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் நான் வந்து என்னோட காஸ்ட் பிரைஸ் வந்து 5200, இதுல இருந்து என்னோட செல்லிங் பிரைஸ் ஆன 4300 சப்ட்ராக்ஷன் பண்றேன். ஓகேவா? அப்ப 0 0 2 இருக்கு இங்க, அதனால 12. இங்க பாத்தீங்கன்னா 4. அப்ப 12ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9. So answer is 9. இந்த இடத்துல அவருக்கு எக்ஸாக்ட்டா 900 rupees லாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் பார்க்க போறது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ். ஓகேவா? இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்களேன். ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது நீங்க வாங்குறப்ப எவ்வளவு வேணா வாங்கியிருப்பீங்க, அதே மாதிரி அதை சேல் பண்ணுவீங்க.
எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இப்போ 100க்கு எனக்கு எவ்வளவு பெர்சென்ட் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைச்சிச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்டோட ரேட் பாத்தீங்கன்னா 100 rupees. அந்த 100 rupeesல எவ்வளவு எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு, எவ்வளவு எனக்கு கம்மியா கிடைச்சிச்சு, அதோட பெர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்றது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ். புரியுதா? ஜஸ்ட் வந்து எனக்கு 100க்கு இவ்வளவு பெர்சென்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு, அதே மாதிரி 100க்கு இவ்வளவு பெர்சென்ட் வந்து எனக்கு கம்மியா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அததான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை காஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் தெரியணும் அப்படின்னாலே காஸ்ட் பிரைஸ்னா என்னன்னு தெரியணும், அதே மாதிரி உங்களுக்கு செல்லிங் பிரைஸ்னா என்னன்னு தெரியணும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் ப்ராஃபிட் ரேட் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ காஸ்ட் பிரைஸ்ன்றது ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்கியிருப்பீங்க இல்லையா, நீங்க வாங்குறப்ப அந்த இடத்துல நீங்க எவ்வளவு பே பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பீங்க. சோ அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்கன்னா அதுதான் அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் பிரைஸ். ஆனா சேம் அதே ப்ராடக்ட்டை நீங்க ஒருத்தருக்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே ப்ராடக்ட்டை நீங்க அதே பிரைஸ்ல விற்க போறது கிடையாது. கண்டிப்பா அதை விட எக்ஸ்ட்ராவோ இல்ல அதோட கம்மியாவோ வச்சுதான் விற்பீங்க. சரியா? சோ நீங்க விற்கிறது வந்து செல்லிங் பிரைஸ், நீங்க வாங்குறது வந்து காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? சோ இவ்வளவுதான். சோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்லைட் கொடுத்திருக்கேன். இப்போ காஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் ஒரு டேபிள் கொடுத்திருக்கேன். சரியா? இப்போ ஒரு டேபிளே இருக்கு, அப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. காஸ்ட் பிரைஸ்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட ஒரிஜினல் பிரைஸ் தான் வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்கன்னா அதுதான் அந்த ப்ராடக்டோட ரேட்டு. ஓகேவா? நீங்க விற்கிறப்ப நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். ஸோ செல்லிங் பிரைஸ் வேணா சேஞ்ச் ஆகும், ஆனா காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போறது வாட் இஸ் மீன் பை செல்லிங் பிரைஸ். இப்போ காஸ்ட் பிரைஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் இங்கே நான் ஒரு டேபிள் தான் கொடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் பிரைஸ் இஸ் பேஸ்ட் ஆன் செல்லர் அப்படின்னு கொடுத்திருக்கேன். செல்லிங் பிரைஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி செல்லர். ஏன் அப்படி கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பே பண்ணி வாங்குறீங்களோ அதுதான் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? ஆனா அதே ப்ராடக்ட் நீங்க எப்படி வேணாலும் விற்பீங்க, நான் இவ்வளவு தான் விற்பேன்லாம் கிடையவே கிடையாது. கரெக்டா? ஒருத்தருக்கு நான் இப்போ ஒரு 5 ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா அந்த 5 ப்ராடக்ட்ல 2 ப்ராடக்ட் நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி வித்திருப்பேன், இன்னொரு ரிமைனிங் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் லாஸ் வர மாதிரி வித்திருப்பேன். ஓகேவா? சோ இது எல்லாமே யாரை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ற பர்சனை தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். சரியா? சோ அதுக்காக தான் நான் கொடுத்திருக்கேன், செல்லிங் பிரைஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி செல்லர். நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லிங் பிரைஸ் இஸ் நாட் a constant, it is a different. எப்பயுமே வந்து செல்லிங் பிரைஸ் உங்களுக்கு டிஃபரெண்ட் தான், கான்ஸ்டன்டா வராதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் முக்கியமானதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பேசிக் முக்கியமா நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராஃபிட் பெர்சென்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப ப்ராஃபிட் பெர்சென்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் பெர்சென்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100%. இதுதான் வந்து ப்ராஃபிட் பெர்சென்ட்கான ஃபார்முலா. ஏன் இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் போடுறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் இங்க காஸ்ட் பிரைஸ் போடுறோம்னா, இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது அதேதான். காஸ்ட் பிரைஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம வாங்குறப்ப ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்போம், கரெக்டா? அந்த அமௌண்ட் எப்பயுமே மாறாது. ஆனா நம்ம வாங்கின பொருளை இன்னொருத்தருக்கு விற்கிறப்ப வேற வேற விலை வச்சுதான் விற்போம். ஓகேவா? அதனாலதான் எப்பயுமே வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஃபைன் பண்ணாலும் சரி, லாஸ் பெர்சன்டேஜ் ஃபைன் பண்ணாலும் சரி, நம்ம எப்பயுமே கீழே வந்து காஸ்ட் பிரைஸை வச்சுக்கணும். ஓகே? நமக்கு லாபமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, நம்ம வாங்குறப்ப அந்த பொருளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் அதுதான் வந்து கீழே நம்ம போடணும். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்க என்னோட காஸ்ட் பிரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, 100 ரூபாய் எனக்கு 10 ரூபாய் ப்ராஃபிட், 100 ரூபாய் எனக்கு 10 ரூபாய் நஷ்டம், அதெல்லாம் ஃபைன் பண்றது தான் வந்து ப்ராஃபிட் பெர்சென்ட். ஓகே? இப்போ ப்ராஃபிட் பெர்சென்ட்கான ஃபார்ம்னா ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100% முடிஞ்சிச்சு. இப்ப இதுல நீங்க இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பெர்சென்ட் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கொண்டா நீங்க ஃபைன் பண்ணிடுவீங்க. சில டைம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் ப்ராஃபிட் பெர்சென்ட் அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் பெர்சென்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகே? அதே மாதிரி இல்லைன்னா காஸ்ட் பிரைஸை கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா செல்லிங் பிரைஸை கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க, ஒன்னு செல்லிங் பிரைஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா காஸ்ட் பிரைஸ் கொடுப்பாங்க, ஆனா கண்டிப்பா ப்ராஃபிட் பெர்சென்ட் கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி வரப்ப
ஒன்னு கொடுக்காம வந்திருப்பாங்க. அதை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க. இப்போ கீழே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் கெயின் பர்சன்ட் டிவைட் பை 100 இன்டூ சிபி. சிபினா ஒண்ணு இல்லை, காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? செல்லிங் பிரைஸ் நான் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் பர்சன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, காஸ்ட் பிரைஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் பண்ணணும்ன்றப்ப செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் கெயின் பர்சன்ட் டிவைட் பை 100 இன்டூ காஸ்ட் பிரைஸ். இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் கொடுத்துறாங்க, ப்ராஃபிட் பர்சன்ட் கொடுத்துறாங்க, கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் கெயின் பர்சன்ட் டிவைட் பை 100 இன்டூ செல்லிங் பிரைஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்ட் பேஸ் பண்ணி வரப்ப ப்ராப்ளம்ஸ் வரப்ப நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்ட் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் கொஸ்டின்: A chair was bought for rupees 3000 and sold for 3500. Find the profit percent. கொஸ்டின் என்னன்னா வந்து ஒரு சேரை வாங்கியிருக்கோம். இப்ப நம்ம தான் இப்ப எல்லாமே நம்ம செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். நம்ம எல்லாருமே செல்லர். ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நான் ஒரு சேர் வாங்கிட்டேன். நான் வாங்குறப்ப 3000 கொடுத்து வாங்கிட்டேன். ஆனா அதே சேரை இன்னொருத்தருக்கு விற்கிறப்ப 3500 விற்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸாக்டா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்னு கொஸ்டின் கேட்கல, எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ண போறோம். நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அதை வாங்குறப்ப நான் எவ்வளவு பே பண்ணணும், அதுதான் காஸ்ட் பிரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு ₹3000. அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு ₹3500. நான் ஃபைண்ட் பண்ண போறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட் பர்சன்ட் தெரியணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன தெரியும், எனக்கு எவ்வளவு கெயின் அப்படின்றது தெரியணும். கரெக்டா? சோ எனக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்றது தெரியணும். அதுக்காக நான் ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றேன். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இதுதான் வந்து ப்ராஃபிட்கான ஃபார்முலா. ஸோ நான் ஃபார்முலால எடுத்துட்டு வந்து 3000 3500 சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் பண்றப்ப எனக்கு டைரக்டா ஆன்சர் என்ன கிடைக்குது? 500. ஏன் அங்க 500 வந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இங்க பாருங்க நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து 3500ல இருந்து இந்த 3000 rupees நான் சப்ட்ராக்ஷன் பண்றேன். சப்ட்ராக்ஷன் பண்றப்பதான் நமக்கு அங்க 500 rupees கிடைக்குது. சோ அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 rupees ப்ராஃபிட். இது வந்து ப்ராஃபிட் பர்சன்ட்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ப்ராஃபிட் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டோட ஃபார்முலா எடுத்துட்டு போய் நான் சப்ஸ்டிட் பண்றேன். ப்ராஃபிட் பர்சன்டோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பர்சன்ட் equal to profit divided by cost price into 100%. இதுதானே ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. ஸோ நான் இந்த ஃபார்முலால எடுத்துட்டு வந்து என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்றேன். 500 divided by 3000 into 100%. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்? வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேன்சலேஷன் பண்ணணும். கேன்சலேஷன் பண்றப்ப நான் என்ன பண்ணேன்னா இந்த 2 zeros இந்த 2 zeros கேன்சல். ஓகே, தென் வந்து இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல். ஓகே, அடுத்து நான் வேற என்ன பண்ணலாம் அப்படி நீங்க பாக்குறப்ப ஃபைனலா அங்க மேல இருக்கிறது என்னன்னா 5 டிவைட் பை 3 இருக்கு. 5 டிவைட் பை 3. ஸோ இந்த இடத்துல நான் இதை மட்டும் சால்வ் பண்ணா போதும். டிவைட் பை 3. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா இன்டூ 10 இருக்கு. ஏன்னா இங்க நீங்க பாக்குறப்ப இந்த 500 2 zeros-க்கு 2 zeros கேன்சல் பண்ணிட்டோம். அப்ப இந்த 1 0-க்கு இதுல இருந்து ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இங்க ஒரு 0 இருக்கு. கரெக்டா? சோ 5 into 3 5 டிவைட் பை 3 into 10. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? 5ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணனா 50. 50-ய 3ஆல டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க? 50-ய 3ஆல கேன்சல் பண்ணுங்க. அப்ப 1 3s are 3, ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2. அப்ப 20 எத்தனை டைம் வரும்னு பாருங்க. அப்ப 3 6 are வந்து உங்களுக்கு 18 வருமா? ரிமைனிங் 2 இருக்கும். அப்ப 2 வந்து நான் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துறேன். அப்ப அங்க 20 இருக்கு.
அகைன் வந்து 666 வரும். அப்ப இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் 16.66%. 16.66% தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இவ்வளவுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்ட்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். லாஸ்ட் பர்சன்ட் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா லாஸ்ட் பர்சன்ட் ஈக்குவல் டு லாஸ்ட் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100%. இதுதான் வந்து லாஸ்ட் பர்சன்ட் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு லாஸ்ட்னு தெரியணும், அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சாலே லாஸ்ட் பர்சன்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். சரியா? இப்ப பாக்குறப்ப சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பர்சன்ட் இவ்வளோ, இதுதான் காஸ்ட் பிரைஸ், இந்த செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இதுதான் செல்லிங் பிரைஸ், இதுதான் லாஸ்ட் பர்சன்ட், நீங்க காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த டைம்ல நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கீழே 2 ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அதுக்கான எக்ஸாம்பிள். If a chair was bought for ₹3,000 and sold for ₹2,000, find the last person. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சேரை நான் இப்ப போயிட்டு வாங்கிட்டேன். சரியா? வாங்குறப்ப 3,000 பே பண்ணி வாங்கிட்டேன். அதே சேரை இப்ப நான் அகைன் விக்கிறப்ப 2,000 வித்துட்டேன். அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும், லாஸோட பர்சன்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு தெரியணும், செல்லிங் பிரைஸ் எவ்வளவு தெரியணும். காஸ்ட் பிரைஸ் வந்து நான் வாங்குறப்ப எவ்வளவு பே பண்ணணும் அதான காஸ்ட் பிரைஸ். சோ நான் வாங்குறப்ப பே பண்ணது 3,000, அதனால காஸ்ட் பிரைஸ் வந்து 3,000, செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,000. அப்ப லாஸ் எவ்வளவுன்னு ஃபைண்ட் பண்ணணும். லாஸோட ஃபார்முலா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சோ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ மைனஸ் பண்ணிட்டேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு லாஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. லாஸ் வந்து ₹1,000 தான். லாஸ்ட் பர்சன்ட் ஃபைண்ட் பண்ணா என்ன பண்ணணும், என்னோட லாஸ் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100%. அப்ப எக்ஸாக்டா அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு லாஸ்ட் பர்சன்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 33.33% ஆயிருக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி இந்த 33% வந்துச்சு, எப்படி போட்டாங்க அப்படின்ற டவுட் இருக்கும். ஒண்ணுமே இல்ல, இந்த 3 zeros இந்த 3 zeros வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் இங்க இருக்கிறது எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 100/3. 100 3 ஆல டிவைட் பண்றேன். 3 3s are 9, ரிமைனிங் 1 இங்க 0. அகைன் 3 3s are 9, ரிமைனிங் 1. இப்போ ஒரு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 3 times அகைன் 9, அகைன் 1, அகைன் 0, அகைன் 3. இதே தான் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். சோ நான் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு 2 digits மட்டும் வச்சுக்கிறேன். சோ என்னோட ஆன்சர் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 33.33% தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது இந்த டாபிக்கோட பேசிக்ஸ் அண்ட் பேசிக் ஃபார்முலாஸ். இப்போ நம்ம பார்க்க போறது என்னென்ன டைப்ஸ்ல ப்ராப்ளம் கேட்பாங்க, புதுசா என்னென்ன டைப்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் கேக்குறாங்க, அதை எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம், அதான் இப்ப பார்க்க போறோம். அதுல டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் சக்சசிவ் டிஸ்கவுண்ட். சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னா ஒண்ணுமே இல்ல, சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 2-3 டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. இது இப்போ பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட், இதுல வந்து 20% டிஸ்கவுண்ட், இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்ப எனக்கு இந்த டபுள் டிஸ்கவுண்ட் தான் வேணாம், ஒரே டிஸ்கவுண்டா கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? சோ அப்பதான் இந்த சக்சசிவ் டிஸ்கவுண்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு 2 டிஸ்கவுண்ட் இருக்குன்னா ஒன்னு ஏன்னு இன்னொன்னு பீன்னு வச்சுக்கேன். ஓகேவா? அதை எப்படி நம்ம ஃபார்முலா போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A% plus B% minus A into B divided by 100%. இதுதான் வந்து சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகே, சோ இப்போ நீங்க பாக்குறப்ப அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. Find the single discount equivalent to successive discounts of 15% and 20%. இப்போ எனக்கு 2 டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 2 டிஸ்கவுண்ட்க்கு ஈக்குவலான ஒரே டிஸ்கவுண்ட்டை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் கொஸ்டின். சோ எனக்கு கொடுத்துருக்க அந்த 2 டிஸ்கவுண்ட்ஸ் நான் எடுத்து எழுதிக்கிறேன். A% equal to 15%, அதே மாதிரி B% equal to 20% சிங்கிள் டிஸ்கவுண்ட்டை நான் ஃபைண்ட் பண்ணுவேன். ஓகேவா? சோ சிங்கிள் டிஸ்கவுண்ட்க்கு என்ன நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான். சோ அப்ப என்னோட ஃபார்முலால வேல்யூஸ் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 15 plus 20 minus 15 into 20 divided by 100%. இப்ப பாத்தீங்கன்னா 15ஐயும் 20ஐயும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், 35 வருமா, மைனஸ் 15 into 20 300 divided by 100. அப்ப இந்த 2 zeros இந்த 2 zeros cancel. 35 minus 3 equal to 32%. அவ்வளவுதான் ஆன்சர், 32%. இதுதான் வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த டைப் சேல்ஸ் டாக்ஸ். சேல்ஸ் டாக்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்ல, இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை போயிட்டு நம்ம வாங்குறோம். சரியா? நம்ம வாங்குறப்ப ஒரு பிரைஸ் பே பண்ணி வாங்கிருக்கோம். அதாவது இப்போ வந்து நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா நம்ம பே பண்ற மாதிரி. சரியா? இந்த இடத்துல நம்ம செல்லரா அசம்ஷன் வச்சுக்கலாம்.
இப்ப நான் ஒரு செல்லர், நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை மத்தவங்களுக்கு விற்கிறேன். ஓகே, நான் விற்கிறப்ப என்னோட ப்ராடக்ட்டை வந்து இந்த ப்ராடக்டோட என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு அது மட்டும் விற்க முடியாது. ஓகே, ஒரு ப்ராடக்டோட செல்லிங் பிரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்ப எல்லா இடத்துலயுமே நார்மல் டாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ அதோட செல்லிங் பிரைஸ் கூட சம் பர்சன் வந்து டாக்ஸும் ஆட் பண்ணி தான் நம்மளால சேல் பண்ணணும். சரியா? சோ அது பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு டிஸ்கவுண்டே கொடுத்தா கூட செல்லிங் பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணி ஃபைனலா தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அது பேஸ் பண்ணி நான் இங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன் பாருங்க. Sonia bought a VCR at the list price of 18,500. If the rate of sales tax was 8%, find the amount she had to pay for purchasing the VCR. சோனியா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து VCR வாங்கிட்டாங்க. வாங்குறப்ப அந்த VCR ஓட லிஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 18,500. அதுல சேல்ஸ் டாக்ஸ் போட்டிருக்காங்க. எவ்வளவு சேல்ஸ் டாக்ஸ் போட்டிருக்காங்க? 8% வந்து சேல்ஸ் டாக்ஸ் போட்டிருக்காங்க. சோ அந்த இடத்துல ஃபைனலா அவங்க எவ்வளவு பே பண்ண வேண்டியதா இருக்கும்ன்றதுதான் கொஸ்டின். சோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னோட லிஸ்ட் பிரைஸ் என்னன்றதை எடுத்து எழுதுங்க. லிஸ்ட் பிரைஸ்னா ஒண்ணும் இல்ல, செல்லிங் பிரைஸ். ஓகேவா? சோ என்னோட லிஸ்ட் பிரைஸ் எடுத்து எழுதுங்க. அதுல எனக்கு எவ்வளவு டாக்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 8%. சோ அது நான் என்ன பண்ணணும்? என்னோட லிஸ்ட் பிரைஸ்ல இருந்து அந்த 8% எவ்வளவுன்றத ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு லிஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் எனக்கு 8% டாக்ஸ் போட்டிருக்காங்க. சோ 8% ஆஃப் 18,500 அதை நான் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? 8/100 into 18,500 அப்படி பண்றப்ப அதுக்கு ஆன்சர் 1,418 கிடைச்சிடும். அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு சேல்ஸ் டாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 1,418 சேல்ஸ் டாக்ஸ். சோ நான் என்ன பண்றேன்? என்னோட லிஸ்ட் பிரைஸ் என்னோட டாக்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்றப்ப ஃபைனலா பே பண்ண வேண்டியது 19,980. அந்த இடத்துல சோனியா எக்ஸாக்டா எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 19,980 பே பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து சேல்ஸ் டாக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப் 3 டிஸ்ஆனஸ்ட் டீலிங். டிஸ்ஆனஸ்ட் டீலிங்ன்றது ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். இப்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஷாப்கீப்பர், நான் இப்ப நம்ம தான் அந்த ஷாப்கீப்பர். ஓகேவா? சோ நான் வந்து சம் ப்ராடக்ட்ஸை வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்றேன். சேல் பண்றப்ப எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரைஸ் விற்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு கஸ்டமர் 1 kg ரைஸ் வாங்குறாங்க. வாங்குறப்ப அந்த 1 kg ரைஸ்க்கு என்ன பிரைஸோ அது வாங்கிடுவேன். வாங்கிட்டு ஆனா அந்த குவான்டிட்டில நான் கொஞ்சம் கை வச்சுருவேன். ஓகேவா? எப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட குவான்டிட்டினா 1 kg நான் 1000 கிராம்ஸ். ஆனா நான் 1000 கிராம்ஸ் கஸ்டமருக்கு கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இடத்துல 900 கிராம்ஸ் தான் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருப்பேன். 100 கிராம்ஸ் நான் எடுத்துட்டு இருப்பேன். அது கஸ்டமர்ஸ்க்கே தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றது தான் வந்து டிஸ்ஆனஸ்ட் டீலிங். ஓகே, டிஸ்ஆனஸ்ட் டீலிங். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் ஆகல அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து முடிஞ்சா போதும், காலியானா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டா? சோ அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்ன்ற ஐடியாவே இருக்காது. அந்த டைம்ல கஸ்டமர் என்னவோ 1 kg ப்ராடக்ட் தான் வாங்குறேன்னு நினைச்சு வாங்குவான். சரியா? கஸ்டமர் என்னவோ 1 kg ப்ராடக்ட் தான் வாங்குறேன்னு நினைச்சு வாங்குவான். ஆனா வந்து இந்த செல்லர் என்ன பண்ணுவாரு? ஷாப்கீப்பர் 1.5 kg அவருக்கு வித்திருப்பாரு. ஓகேவா? 1.5 kg அவருக்கு வித்திருப்பாரு. அந்த இடத்துல அந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ்மே 1.5 kg என்ன செல்லிங் பிரைஸோ அததான் போட்டிருப்பாரு. ஆனா கஸ்டமருக்கு அது தெரியாது. ஓகேவா? கஸ்டமருக்கு அது தெரியாது. சோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த வெயிட்டை பேஸ் பண்ணி ஒண்ணு வெயிட்டை குறைச்சி இந்த வெயிட்டை ஏத்தி கஸ்டமர்ஸ்க்கே தெரியாம கொடுக்குறாங்க இல்லையா? இதுதான் வந்து டிஸ்ஆனஸ்ட் டீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ இதுல முக்கியமா என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா கான்செப்ட் பாருங்க. இப்போ வந்து a merchant uses y% less weight or length and sells his goods at a gain or loss of x%. இப்போ நீங்க பாக்குறப்போ ஒரு merchant இருக்காரு, அவரு y% less weight or length. இப்போ வந்து அவர் ஏதோ சம்திங் சேல் பண்றாரு. அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு லெஸ்ல தான், அதாவது அதோட வெயிட் வந்து லெஸ்ஸா இருக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னா அதோட லென்த் லெஸ்ஸா இருக்கும். அந்த டைம்ல இது டிஸ்ஆனஸ்ட் டீலிங் அப்படின்னு மேக்ஸிமம் சொல்லுவாங்க. சரியா? சோ என்னோட வெயிட்டோ இல்ல என்னோட லென்த்தோ, அதாவது நான் வாங்குற ப்ராடக்டோட வெயிட்டோ இல்ல லென்த்தோ வந்து லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை ஒய்ன்னு எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் நான் வாங்குற கூட்ஸ் வந்து கூட்ஸ் வாங்குறப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த செல்லருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செல்லருக்கு அங்க லாஸோ இல்லைன்னா கெயினோ ஒன்று ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுவே வந்து என் சைடு இருந்து பாக்குறேன். இப்ப நான் செல்லரா இருக்கிறப்ப நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்றப்ப அவங்க வாங்குற ப்ராடக்ட்ல இருந்து வெயிட் கம்மி பண்ணிட்டேன். ஓகே, சோ இப்ப அரிசி அந்த மாதிரி இருந்தா வெயிட்ல கம்மி பண்ணிடுறேன். இதே ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்தா லென்த்ல கம்மி பண்ணிடுறோம். மீட்டர் கணக்குல இல்லையா, அதுல கம்மி பண்ணிடுறேன். அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோ.
அந்த இடத்துல நான் சேல் பண்ணப்ப எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எக்ஸ் வச்சுக்கணும். இவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவராலா எனக்கு அந்த இடத்துல கெயின் ஆயிருக்குமா இல்ல லாஸ் ஆயிருக்குமா அதோட பெர்சன்டேஜ் என்ன, உண்மையான லாஸ் இல்ல உண்மையான ப்ராஃபிட், அதை தான் ஃபைண்ட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா ஃபார்முலா y plus x divided by 100 minus y into 100%. இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எக்ஸ் எப்பயுமே வந்து கெயினா இருக்கு, அதாவது ப்ராஃபிட்டா இருக்கு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ். இது எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸோட வேல்யூ லாஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல எக்ஸுக்கு நெகட்டிவ்ல சிம்பிள் வரும், மைனஸ்ல சிம்பிள் வரும். ஓகேவா? இதுதான் வந்து டிஸ்ஆனஸ்ட் டீலிங் ப்ராப்ளம்கான ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் क्वेश्चन பாருங்க. A shopkeeper sells the goods at 44% loss and cost price but uses 30% less, right? What is his percentage profit or loss? பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஷாப்கீப்பர் இருக்காங்க. இப்போ நான் தான் அந்த ஷாப்கீப்பர். ஓகேவா? ஸோ நான் ஷாப்கீப்பர், நான் வந்து சம் கூட்ஸை சேல் பண்றேன். சேல் பண்றப்ப 44% வந்து லெஸ்ஸா வச்சு சேல் பண்ணியிருக்கேன். தட்ஸ் மீன் வந்து 44% காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கம்பேர் பண்றப்ப லெஸ். தட்ஸ் மீன் என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல எனக்கு 44% லாஸ் ஆயிருக்கும். 44% லாஸ் ஆயிருக்கு எனக்கு. அப்ப ஆனா நீங்க பாக்குறப்ப நான் வெயிட் பாத்தீங்கன்னா 30% வெயிட் கம்மியா வச்சு எடுத்திருக்கேன். ஓகேவா? எனக்கு என்னமோ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 44% லாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வெயிட் பாத்தீங்கன்னா நான் சேல் பண்றப்ப ஒரு கேஜிக்குமே 30% வெயிட் வந்து கம்மியா தான் வச்சு வித்திருக்கேன். ஓகேவா? சோ அந்த இடத்துல எனக்கு எக்ஸாக்டா எவ்வளவு ப்ராஃபிட் ஆயிருக்கும் எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும் அதை தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு லாஸ் ஈக்குவல் டு x%. கரெக்டா? லாஸ்னாலே எக்ஸ். இப்போ லாஸா இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துப்பீங்க. அதே மாதிரி லாஸ்ன்னு சொன்னதால இங்க மைனஸ் இருக்கு. ஸோ x% ஈக்குவல் டு மைனஸ் 44%, weight y% equal to 30%, profit or loss percentage of formula 30 minus 40. அந்த ஃபார்முலால நான் வேல்யூஸ் அப்ளை பண்ணிடுறேன், வேற ஒன்றும் இல்லை. 100 minus 30 into 100%. ஃபைனலா நீங்க கேன்சல் பண்றப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 30ல இருந்து 44 போச்சு அப்படின்னா 30 minus 44 minus 14 வருமா? minus 14 divided by 70 into 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், 7 டேபிள் கேன்சல் பண்ணப்போ 2 டைம்ஸ். அப்ப மைனஸ் 2 into 10 உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 20. இங்க மைனஸ் 20 வர்றதுக்கு ரீசன் என்ன? அந்த இடத்துல ஒரு லாஸ் தான் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் ஃபைனலா மைனஸ் வருதுன்னா அந்த இடத்துல ஒரு லாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுவே ஆன்சர் பிளஸ்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 20%. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது என்னென்ன டைப்ஸ்லாம் ப்ராப்ளம் கேட்பாங்க, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். இப்போ என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, சம் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a dealer purchased certain number of articles at rupees 40 per article and sells all of them rupees 56 per article. Find the profit percentage. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம போயிட்டு சம் ஆர்டிகல்ஸை பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப சம் ஆர்டிகல்ஸை பர்ச்சேஸ் பண்றப்ப ஒரு ஆர்டிக்கலை 40 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு ஆர்டிக்கலை 40 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்த ஆர்டிக்கலை மற்றவங்களுக்கு நம்ம விற்கிறோம். விற்கிறப்ப ஒரு ஆர்டிக்கலை 56 ருபீஸ்னு விற்கிறோம். ஓகேவா? அந்த இடத்துல எனக்கு எக்ஸாக்டா எவ்வளவு ப்ராஃபிட் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. கொஸ்டினை கேட்கறதே வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணுங்கன்றது தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் எவ்வளோன்றது ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஸோ என்னோட செல்லிங் பிரைஸ் வந்து 56, அதுல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஒரு நிமிஷம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 56 minus 40 16 கிடைக்குமா? 16. சோ எனக்கு எக்ஸாக்ட்டா எவ்வளவு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 16 ரூபீஸ் ப்ராஃபிட். அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்ட். ப்ராஃபிட் பர்சன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ப்ராஃபிட் பர்சன்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100%. இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. எனக்கு இங்க ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 16 divided by காஸ்ட் பிரைஸ் வந்து 40 into 100. ஓகேவா? ஜீரோக்கு ஜீரோ கேன்சல். 4 ஆல இந்த 16 கேன்சல் பண்றப்ப 4 டைம்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 4 into 10%. ஃபைனல் ஆன்சர் இஸ் 40%.
ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Next problem, question number 2. An article was sold for rupees 3,480 rupees at a profit of 20%. ஒரு ஆர்டிக்கலை நான் விற்கிறப்ப பாத்தீங்கன்னா 3,480 வித்திருக்கேன். விற்கிறப்ப எனக்கு 20% ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. சரியா? 20% ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நீங்க டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி போறதானாலும் போலாம். இப்போ ப்ராஃபிட் பர்சன்ட் எனக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் பண்ண சொல்றது காஸ்ட் பிரைஸ். இதுக்கான ஃபார்முலாஸ் நான் பிஃபோரா கொடுத்துருப்பேன் பாருங்க. நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இங்க பாக்குறப்ப காஸ்ட் பிரைஸ் நமக்கு கொடுக்கல. சோ காஸ்ட் பிரைஸ் 100% அஸ்யூம் பண்ணிக்கிறோம். காஸ்ட் பிரைஸ் 100% அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே. சோ அதே மாதிரி இப்ப நான் சேல் பண்றப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி காஸ்ட் பிரைஸ் இருக்கு. காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு 20% ஆட் ஆனாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சோ அப்ப 120% செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 120%. 120% எவ்வளோ? 3,480. ஓகேவா? ஆனா காஸ்ட் பிரைஸே நமக்கு தெரியாது. காஸ்ட் பிரைஸே நமக்கு தெரியாது. காஸ்ட் பிரைஸ் தெரியாதனால 100% வச்சுக்கிறோம். அந்த 100% அமௌண்ட் நமக்கு எப்படியுமே காஸ்ட் பிரைஸ்னாலே 100% தான். அது வந்து எவ்வளோ நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதுல இருந்து நமக்கு ஒரு 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப என்னோட செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கும்? 120% இருக்கும். ஸோ 120% தான் இங்க வந்து 3,480. அப்ப நான் இங்க எக்ஸ் ஃபைன் பண்ணோம். எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிராஸ் மல்டிபிகேஷன். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றப்ப 3,480 into 100 divided by 120 equal to x. x மட்டும் தான் தேவை. ஆனா நான் x மட்டும் வச்சுக்கிறேன். வேல்யூஸ் எல்லாம் ஒரே செட் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க 0க்கு 0 கேன்சல். 0க்கு 0 கேன்சல். நெக்ஸ்ட் நான் 12ஆல கேன்சல் பண்ணும். 12ஆல கேன்சல் பண்ண 2 2வா கூட போலாம் இல்லையா? சோ நான் 2 டேபிள்ஸ்லயே கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்றப்ப உங்களுக்கு 6 டைம்ஸ் வரும். இங்க பாக்குறப்ப 174. அடுத்து அகைன் 2 டேபிள்ஸ்ல 3 டைம்ஸ். இங்க 8 7. அகைன் இப்ப 3 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்றப்ப 2 9. அப்ப இங்க ரிமைனிங் யார் இருக்கா? 29 into 100 equal to x. So என்னோட ஃபைனல் ஆன்சர் இஸ் x equal to 2,900. Option A is correct. Option A is correct. Question number 3. The cost price of the two articles is the same if one item is sold at 10% profit and the other at 10% loss. Then find the loss or profit percentage. இதுதான் வந்து question. So இந்த question எப்படி சால்வ் பண்ணனும் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப 2 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஓகேவா? 2 ஆர்டிகல்ஸ் நான் சேல் பண்றேன். நான் சேல் பண்றப்ப எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டம் ஒரு ஆர்டிகலை 10% ப்ராஃபிட்க்கு சேல் பண்ணிருக்கேன். இன்னொரு ஆர்டிகலை 10% லாஸ்க்கு சேல் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து சேமா தான் இருக்கும். கரெக்டா? அந்த 2 ஆர்டிகலுக்குமே காஸ்ட் பிரைஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே நான் 100 rupees வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 100 rupees வச்சுட்டேன். இதுல எனக்கு என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு ஆர்டிகலை சேல் பண்றப்ப எனக்கு 10% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 100 to 10% எவ்வளவு? நமக்கு 10 வருமா? சோ இந்த 10 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்றப்ப இந்த இடத்துல 110. இங்க எக்ஸாக்ட்டா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகலை எவ்வளோன்னு சேல் பண்ணியிருப்பேன்னு பாத்தீங்கன்னா 110 rupeesக்கு சேல் பண்ணியிருப்பேன். அடுத்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா அதோட காஸ்ட் பிரைஸ்மே சேம் தான். இந்த இடத்துல எனக்கு 10% லாஸ். சோ நான் என்ன பண்றேன்னா அந்த 10% இங்க சப்ட்ராக்ஷன் பண்றேன். சப்ட்ராக்ஷன் பண்றப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 90. ஓகேவா? சோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2, அதாவது செகண்ட் ஆர்டிகல் வந்து 90. இந்த இடத்துல அவருக்கு ப்ராஃபிட் ஆயிருக்குமா லாஸ் ஆயிருக்குமா? அப்படி ப்ராஃபிட் இருந்தா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன, லாஸ் இருந்தா லாஸ் பெர்சன்டேஜ் என்னன்றதான் क्वेश्चन. ஓகே, சோ நீங்க இங்க பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆர்டிகலும் வாங்குறப்ப டோட்டலா எவ்வளவு பே பண்ணிருப்பாரு அப்படின்னு பாருங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு 100, இன்னொன்னுக்கு 100. அப்ப மொத்தமா அவர் எவ்வளவு பே பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 200 rupees பே பண்ணிருப்பாரு.
கரெக்டா? அதே மாதிரி அந்த சேல் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 110 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிருக்கா, இன்னொன்னு 90 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிருக்கா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ 110 பிளஸ் 90 ரெண்டுத்துக்கும் இங்க எப்படி பாத்தீங்கன்னா இங்க 200ன்றது அந்த ரெண்டு ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ், அதே மாதிரி இங்க 110 பிளஸ் 90ன்றது அந்த 2 ஆர்டிகல்ஸோட செல்லிங் பிரைஸ். இப்போ இந்த 110 90 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 200. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். டிஃபரன்ஸே இல்ல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இதுதான் வந்து third problem. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ஒன் fourth problem. fourth one பாத்தீங்கன்னா சுரேன் bought 2 articles for rupees 2500 each. Okay, if there is a loss of 25% on one article and a profit of 25% on the other, then find the overall loss or profit percent. Question என்னன்னா சுரேன்ன்றவர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்டிகலை வாங்கிட்டாரு. எவ்வளவு வாங்குறாருன்னா ரெண்டுத்தையுமே 2500 ஒண்ணு, இன்னொன்னு 2500 அப்படின்னு வாங்கிட்டாரு. வாங்கிட்ட பிறகு அதை வந்து அவர் சேல் பண்ண போறாரு. சேல் பண்றப்ப அவருக்கு லாபம் வருதா நஷ்டம் வருதா அப்படின்றத பாத்துக்கலாம். ஆனா இங்க நீங்க பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வாங்குறப்ப அவர் சேல் பண்றப்ப லாபம் வருதா நஷ்டம் வருதா அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுல சுரேன் பாட் 2 ஆர்டிகல்ஸ் ஃபார் rupees 2500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு ஆர்டிகல் 2500க்கு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா 25% லாஸ் ஆயிருக்கு, இன்னொரு ஆர்டிகல்ல 25% ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஓகேவா? அவர் வாங்கியிருக்காரு, அந்த இடத்துல அவர் வாங்கியிருக்காரு. ஓகேவா? அவர் விக்கல. ஓகேவா? சோ அந்த இடத்துல சுரேன் என்றவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நம்ம பார்க்கணும். சுரேனுக்கு அங்க ப்ராஃபிட் ஆயிருக்குமா இல்ல லாஸ் ஆயிருக்குமா ஓவராலா அப்படின்றத இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சரியா? சோ இப்ப பாக்குறப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரப்ப ஓகேவா, அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம் எல்லாருமே பாத்தீங்கன்னா செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்துருப்போம். ஓகே, இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்திருப்போம். சோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கொஸ்டின் வந்தோன்னா டைரக்டா இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோமே அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடுவீங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் சால்வ் பண்ணவே கூடாது. ஓகேவா? சோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது அப்படின்னு சொல்லவே கூடாது. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம செல்லரா இருந்து பார்க்கல, ப்ராப்ளம் சால்வ் பண்ணல. யாரா இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமரா இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். கஸ்டமரா இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ஓகே, சோ இப்போ நீங்க பாக்குறப்ப ஓகே இப்போ நம்ம கஸ்டமரா இருந்து தான் பாக்குறோம். கஸ்டமரா இருந்து பாக்குறப்ப நான் ஒன்னு வாங்குறப்ப எனக்கு 25% ப்ராஃபிட், 25% ப்ராஃபிட். ஓகேவா? அதே மாதிரி நான் இன்னொன்னு வாங்குறப்ப எனக்கு அந்த இடத்துல 25% லாஸ். ஒன்னு வாங்குறப்ப 25% ப்ராஃபிட், இன்னொன்னு வாங்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25% லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இதுல எனக்கு ஒண்ணுத்துல ப்ராஃபிட் கிடைக்குது, ஒண்ணுத்துல லாஸ் கிடைக்குது. ஓகேவா? சோ நான் வாங்குறப்ப நான் கஸ்டமரா இருக்கிறப்ப அப்ப எனக்கு கண்டிப்பா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், ஒண்ணுத்துக்கு மட்டும் ப்ராஃபிட் இன்னொன்னுக்கு லாஸ் அப்படின்றப்ப எனக்கு லாஸ் தான் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்ப ஓகேவா, கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்ப நான் சேம் பிரைஸ்ல ரெண்டு ப்ராடக்ட்டை வாங்குறேன், ஒண்ணுத்துக்கு எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது ஒண்ணுத்துக்கு லாஸ் கிடைக்குதுன்னா அதை நீங்க சால்வ் பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் லாஸ் தான் வரும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். சோ இங்க எனக்கு ரெண்டுமே 25%ன்றப்ப இந்த மாதிரி கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா -x² டிவைட் பை 100. இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஏன் எடுத்தோன்னு எடுத்துட்டு நான் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல எனக்கு லாஸ் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனாலதான் மைனஸ் போடுறோம். இப்ப நீங்க பாக்குறப்ப அந்த எக்ஸ் வந்து இங்க எவ்வளோ, ரெண்டுத்துலயுமே சேமா என்ன பர்சன்ட் கொடுத்துருக்காங்க 25. ஸோ 25² மைனஸ் டிவைட் பை 100. ஸோ இந்த மைனஸ் எடுத்துட்டு வந்து நீங்க எதுக்காக நான் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க லாஸ் தான் வரும்ன்றதுக்காக தான். சரியா? இந்த ஸ்கொயர் வந்து இந்த எக்ஸுக்கு மட்டும்தான். அப்ப 25 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 625. 625 மைனஸ் டிவைட் பை 100 இங்க மைனஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 6.25%.
6.25% தான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்ன்றதால நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் டி. சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் டி. அவ்வளவுதான் ஃபோர்த் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபிஃப்த் ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, ஈஸியா நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போ மகேஷ் gain 20% by selling a book at 30 rupees. Find the cost price. இந்த மாடல்ல ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஸோ நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா மகேஷ்ன்றவர் வந்து அவருக்கு வந்து 20% கெயின் ஆகுதான். எப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு புக்கை 30 ரூபா விற்கிறப்ப அவருக்கு 20% கெயின் ஆகுது அப்படின்றாங்க. அப்ப கெயின்னா என்ன? ப்ராஃபிட். அப்போ 120% தான் இந்த இடத்துல எனக்கு 30 rupees. ஓகேவா? ஆனா அந்த ப்ராடக்டோட ஓவரால் பிரைஸ், அதாவது காஸ்ட் பிரைஸ் எனக்கு தெரியாது. அதுதான் எப்பயும் 100% இருக்கும். சரியா? அப்ப 100% எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எப்பயும் போல கிராஸ் மல்டிபிளிகேஷன். கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றப்ப உங்களுக்கு 100 into 30 divided by 120 equal to x. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 30 வச்சு இந்த 120 அடிச்சனா எனக்கு 4 டைம்ஸ் வருமா? இந்த 4 ஆல இந்த 100 கேன்சல் பண்றேன். அப்ப 25. சோ x equal to 25 rupees. ஓகே, அப்பனா அந்த புக்கோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 rupees. சோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட். ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இது வந்து क्वेश्चन நம்பர் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது क्वेश्चन நம்பர் 6. Question number 6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, Bommi sold a chair at 10% profit to Priya. Then Priya sold it to Vijay at 20% profit. If Vijay bought it for 660 rupees, find the price at which Bommi bought the chair. Question என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொம்மின்னு ஒருத்தங்க இருக்காங்க. சரியா? இந்த பொம்மின்றவங்க வந்து சேரை 10% ப்ராஃபிட்க்கு பிரியாக்கு விற்கிறாங்க. ஓகே, பிரியாக்கு விற்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரியா என்ன பண்றாங்க? அதே சேரை 20% ப்ராஃபிட்க்கு விஜய்க்கு வித்துறாங்க. ஓகேவா? ஃபைனலா விஜய் வாங்குறப்ப 660 rupees பே பண்ணிருக்காரு. அந்த இடத்துல பொம்மி வாங்குறப்ப எக்ஸாக்டா எவ்வளவு பே பண்ணி வாங்கிருப்பாங்க அந்த சேர் அப்படின்றதா क्वेश्चन. சோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பொம்மி இருக்காங்க, அடுத்தது யாரு? பிரியா, அடுத்தது விஜய். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொம்மி வந்து அந்த சேரை வாங்கியிருப்பாங்க. கரெக்டா? அந்த சேரை வாங்குறப்ப சம் அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க அதை சேல் பண்றப்ப சம் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்றாங்க. ஓகே, ஆனா எவ்வளோன்னு சேல் பண்ணாங்க, எவ்வளோன்னு வாங்கினாங்கன்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்காங்க, இவங்க சேல் பண்றப்ப இவங்களுக்கு 10% ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. ஓகே, அடுத்த क्वेश्चनோட கண்டினியூஷன் பாருங்க. தென் பிரியான்றவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அதே சேரை, ஓகேவா, அதே சேரை திருப்பி விற்க போறாங்க. இப்போ வந்து பொம்மி வந்து பிரியாக்கு சேல் பண்றாங்க, 10% ப்ராஃபிட் வச்சு சேல் பண்றாங்க. ஓகேவா? அப்ப வந்து இவங்க வந்து இந்த சேரை வாங்கியிருப்பாங்க. கரெக்டா? அதாவது பிரியா வந்து அந்த சேரை வாங்கியிருப்பாங்க. வாங்குறப்ப சம் அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் நமக்கு எவ்வளோன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ அதை வந்து காஸ்ட் பிரைஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். காஸ்ட் பிரைஸ் 2. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரியா வந்து அகைன் விஜய்க்கு இந்த சேரை சேல் பண்றாங்க. விஜய்க்கு இந்த சேரை சேல் பண்றாங்க. சேல் பண்றப்ப இங்கேயுமே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த பிரியா சேல் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ இங்கேயுமே எனக்கு சேல் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. இங்கேயுமே எனக்கு அந்த சேரோட சேல்ஸ் பிரைஸ் எவ்வளோ, செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும், பிரியா வந்து திருப்பியுமே வந்து அந்த சேருக்கு ப்ராஃபிட் வச்சு தான் வித்துருக்காங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வச்சிருக்காங்கன்னா 20% ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. ஓகே, 20% ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தான் வந்து இந்த சேரை திருப்பி வாங்குறாரு. ஃபைனலா வாங்குறாரு. வாங்குறப்ப எவ்வளவு பே பண்றாருன்னா 660 rupees பே பண்ணிருக்காரு. அப்பனா அந்த இடத்துல எக்ஸாக்டா இப்போ வந்து இவர் 660 rupees கொடுத்து வாங்கிட்டாரு. இது இப்போ அவர் அகைன் விற்பாரு அப்படின்னா அங்க ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி விற்க போறாரு. கரெக்டா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ கான்செப்ட் எல்லாமே நம்ம எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டா எனக்கு எவ்வளவு பிரைஸ்ன்றது தெரியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பொம்மின்றவங்க அதை வாங்குறப்ப அதுதான் அதுக்கான 100%. கரெக்டா? ஸோ நான் காஸ்ட் பிரைஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் பிரைஸ் 100 எடுத்துக்கிறேன். 100% காஸ்ட் பிரைஸ் 100% அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் பிரைஸ் அது ஃபர்ஸ்ட் பொம்மி வாங்குறப்ப 100% அது அந்த சேரோட ஒரிஜினல் பிரைஸ் இருந்திருக்கும்.
அடுத்து என்ன பண்றாங்க, இந்த பொம்மை வந்து பிரியாக்கு விற்கிறாங்க இல்லையா, பிரியாக்கு விற்கிறப்ப என்ன பண்றாங்க, ஒரு 10% ப்ராஃபிட் வச்சு வித்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஸ்டார்டிங் இருந்தது தான் அந்த சேரோட ஒரிஜினல் பிரைஸ் 100%. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பொம்மை வந்து ஒரு 10% ப்ராஃபிட் வச்சு பொம்மைக்கு பிரியாக்கு வித்துட்டாங்க. அப்போ 110%. அப்பனா பொம்மை வந்து பிரியாக்கு அந்த சேரை விற்கிறப்ப 110%ல சேல் பண்ணிருப்பாங்க. சரியா? அடுத்து என்ன ஆகுது, இந்த 110% இவங்க பிரியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுக்கு காஸ்ட் பிரைஸ். ஓகே, பிரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்குறப்ப எவ்வளவு பே பண்ணாங்கன்றது அவங்களுக்கு காஸ்ட் பிரைஸ். பிரியா வாங்குறப்ப 110%. ஸோ அதனால பிரியாவை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பிரைஸ் வந்து 110%, பொம்மையை பொறுத்த வரைக்கும் செல்லிங் பிரைஸ் வந்து 110%. இது நமக்கு கிளியர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரியான்றவங்க வந்து இப்ப அகைன் வந்து இதை சேல் பண்ண போறாங்க. ஓகே, சேல் பண்றப்ப 20% ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் இந்த 100%ல எவ்வளோ 10% பார்த்தேன், எனக்கு 10ன்னு தெரியும். ஸோ நான் 100ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணி இங்க 110ன்னு போட்டேன். அடுத்து இதுல இருந்து தானே அவங்களுக்கு ஒரு 20% ப்ராஃபிட். அப்போ 110ல எவ்வளோ 20% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல 10% எவ்வளோ, 110ல 10% எவ்வளோ 11. கரெக்டா? ஸோ அதே இப்போ 20%ன்றப்ப 22. இப்போ நான் இந்த 22வை இது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்பனா 132. ஓகேவா? 132%. ஓகே, 132%. இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா பிரியா வந்து அதை சேல் பண்றப்ப 132%. ஓகேவா? அந்த ப்ராடக்டோட பிரைஸ் வந்து 132%ஆ இருந்திருக்கு. அதே மாதிரி விஜய் அதை வாங்குறப்ப 660 வந்து பே பண்ணிருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அதுதானே காஸ்ட் பிரைஸ். இந்த இடத்துல நமக்கு 132% எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. 132% வந்து 660. ஆனா இப்ப நமக்கு 100% எவ்வளோன்னு தெரியாது. 100% எவ்வளோன்னு ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 100% எப்படி ஃபைன் பண்ணுவோம், சேம் அதே மெத்தட் தான். 660 into 100 divided by 132 equal to x. ஓகேவா? equal to x. இப்போ நம்ம டைரக்டா வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நான் நார்மலா என்ன பண்றேன், 11 டேபிள்லயே சால்வ் பண்றேன். சால்வ் பண்றப்ப 1 time, 2 time, 6 time 0. ஓகே, அடுத்து என்ன பண்றேன், 6 டேபிள்ஸ்ல 10 times, இங்க 2 times. இந்த 2 வச்சு இந்த 10 அடிக்கிறேன் 5 times. ரிமைனிங் இங்க யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 5 into 100. So answer is 500. Answer is 500. ஓகே, முடிஞ்சிச்சு. இது வந்து கொஸ்டின் நம்பர் 6. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 7th ப்ராப்ளம். 7th ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Muken purchased some goods for 1800 is sold 1/3 of the goods purchased at 20% loss. Find the profit percentage at which the rest of the goods must be sold to realize an overall profit of 20% அப்படின்றத क्वेश्चनா கேக்குறாங்க. क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டாங்க. முகேன்ன்றவங்க மொத்தமா வந்து 1800 ரூபீஸ்க்கு சம் கூட்ஸை வாங்குறாரு. ஓகேவா? கூட்ஸை வாங்கிட்டு அதுல இருந்து 1/3 ஓகேவா 1/3 பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுல 20% லாஸ் ஆகுற மாதிரி வித்துட்டாரு. 1/3 என்ன அர்த்தம், மொத்தமா அங்க இருக்கிறதே 3 பார்ட்ஸ் தான். ஓகே, மொத்தமா இருக்கிறதே 3 பார்ட்ஸ் தான். அப்ப மொத்தமா ஒரு 3 kg தான் வாங்கியிருப்பாரு. 3 kg எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1800. ஓகே, அதுல அவர் எவ்வளவு சேல் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு kg மட்டும் தான் இப்ப சேல் பண்ண போறாரு. அப்ப அந்த 1 kg எவ்வளவுன்னு எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், 3 டிவைட் பை 3 kgல இருந்து எனக்கு 1 kg மட்டும் தான் வேணும். நான் என்ன பண்ணலாம், 1800 டிவைட் பை 3 பண்றப்ப எனக்கு ஆன்சர் 600. ஓகேவா, 600. இப்ப 3 kg 1800னா 1 kg எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா 1 kg அதுல 1 பார்ட் அவர் விக்கிறப்ப, ஓகேவா 1 பார்ட்ட விக்கிறப்ப அவர் வந்து 20% லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவருக்கு ஓவரால் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 kg 600. இந்த 600ல 20% எவ்வளவு வரும், 600ல 20% எவ்வளவு வரும், 10% 60யா, அப்ப 20% 120. ஓகே, 120. அப்பனா அதோட 1 kg ஒரிஜினல் பிரைஸ் 600, அதுல அவங்களுக்கு 20% லாஸ்ன்னு சொன்னதால இந்த 120 சப்ட்ராக்ட் பண்றப்ப எனக்கு 480 கிடைச்சிருக்கு.
அப்பனா முகேன் வந்து ஃபர்ஸ்ட் விக்கிறப்ப ஒரு பாட்டை விக்கிறப்ப 480 rupees தான் வித்திருப்பாரு. அடுத்த 2 பாட்டை விக்கிறப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா எவ்வளவு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 20% அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் 20% சொல்லிட்டாங்க. இதுல நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ப்ராஃபிட் percent at which the rest of the goods must be sold to realize an overall profit of 20%. மொத்தமா எனக்கு ப்ராஃபிட் 20%. அதுல ஓவராலா மீதி இருக்கிற கூட்ஸ் எல்லாம் நான் எவ்வளோன்னு வித்திருப்பேன், அப்ப எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அந்த ஒரு பார்ட்டை வித்தாச்சு, ரிமைனிங் இருக்கிறதே அந்த 2 parts தான். ஓகே, 2 kg மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரால்ன்றப்ப எனக்கு வந்து காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 kg. ஓகே, ஓவராலா மொத்தமாவே என்கிட்ட இருந்தது 3 kg தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய். ஓகேவா? அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் பிரைஸ்ல இருந்து 20% உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்தது காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 kg வந்து 1800 ரூபாய். அதுல நான் 1 kg வித்துட்ட பிறகு அங்க எனக்கு எவ்வளவு ரிமைனிங் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? 2 kg. அததான் நம்ம இப்ப ஃபைன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி 20% ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னதால இதுல ஆல்ரெடி 20% எவ்வளோன்னு நம்ம ஃபைன் பண்ணோமானா ஃபைன் பண்ணல. சோ இந்த 1800 ரூபாயில இருந்து 20% எவ்வளோ அப்படின்னு ஃபைன் பண்ணணும். 20% நீங்க ஃபைன் பண்றப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 360. ஓகேவா? 360 ஓவராலா இருந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எனக்கு 20% எவ்வளோன்றத நான் பாக்குறேன். எவ்வளோன்னு பாக்குறப்ப 360. ஓகேவா? சோ அப்ப இந்த செல்லிங் பிரைஸ் அப்ப நான் எவ்வளோன்னு சேல் பண்ணிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800 பிளஸ் 360 ஈக்குவல் டு நான் சேல் பண்றப்ப 2160க்கு சேல் பண்ணிருப்பேன். இதுதான் வந்து ஓவராலா என்னோட செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இப்ப நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஓவராலா என்னோட காஸ்ட் பிரைஸ் என்ன, ஓவராலா என்னோட செல்லிங் பிரைஸ் என்ன, இததான் நம்ம ஃபைன் பண்ணோம். சரியா? ஆனா அதுக்கு முன்னாடியே தான் நம்ம ஒரு பாட்டை வித்துட்டோமே, 1 kg வித்துதான் இங்க 480 வந்துச்சு. கரெக்டா? சோ அந்த 1 kg நான் வந்து இங்க செல்லிங் பிரைஸ் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணிடுறேன். அப்ப செல்லிங் பிரைஸ் நான் ஃபைன் பண்ணது 2160. அதுல இருந்து அந்த 1 kg நான் சேல் பண்ண அமௌண்ட் இருக்குல்ல 480, அதை சப்ட்ராக்ட் பண்றேன். சப்ட்ராக்ட் பண்றப்ப ஆன்சர் 1680. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் அந்த ரிமைனிங் இருந்த 2 பார்ட்ஸ்க்கு. ஓகேவா? இது வந்து இது 2 kg. ஓகே, இது வந்து 1 kg. அவ்வளவுதான். ஓகே, இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். கேக்குற கொஸ்டினே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் பர்சன்ட ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்றப்ப உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து நீங்க செக் பண்ண வேண்டியது இதுல இருந்து எனக்கு இதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ உங்களுடைய ஆன்சர் பாருங்க, 480 டிவைடட் பை 1200 into 100%. ஓகே, இங்க ஏன் 1200 போட்டேன், இங்க எதுக்கு 1200 போட்டேன்? இது வரைக்கும் பாத்தீங்க இல்லையா, இது வரைக்கும் பார்த்தாலும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். ஏன் இங்க நான் 1200 போட்டேன்? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா இருந்தது 3 பார்ட்ஸ் 1800. அதுலதான் நான் ஒரு பார்ட்டை ஆல்ரெடி நான் சேல் பண்ணிட்டேன் இல்லையா. சோ நான் அதோட காஸ்ட் பிரைஸை சேர்த்து எடுத்துக்க கூடாது. அப்ப நான் ரிமைனிங் இருக்கிற 2 பார்ட்ஸ்க்கான காஸ்ட் பிரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ரிமைனிங் இருக்கிற 2 பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு 1200. அதனால தான் அங்க நான் 1200 போடுறேன். ஓகேவா? 1200 அதனால தான் போடுறேன். ஓகே, இப்ப பாக்குறப்ப உங்களுக்கு ஓவராலா வந்து காஸ்ட் பிரைஸ் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க சேல் பண்ணீங்க இல்லையா, அப்போ வந்து 480 rupees சேல் பண்ணீங்க. அதனாலதான் அங்க 480 போட்டிருக்கோம். 480 டிவைட் பை 1200 into 100%. அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப நீங்க கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்புறம் 12 டேபிள்ஸ்ல அடிக்கலாமா? சோ 12 டேபிள்ஸ்ல அடிச்சோம்னா 10, இங்க 4, அடுத்து இங்க 10 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிறது
4 into 10 answer is 40%. அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா next 8th one, a dishonest trader professes to sell his goods at cost price but uses a weight of 750 gram for every kilogram. Find his gain percent அப்படின்றத क्वेश्चனா கேக்குறாங்க. ஒரு dishonest trader இருக்காரு. ஓகே, ஒரு dishonest trader இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்றாரு. சேல் பண்றப்ப லெஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல, லாஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் சேல் பண்ற அவரோட கூட்ஸை சேல் பண்றப்ப அவர் வந்து வெயிட்ல பாத்தீங்கன்னா 750 கிராம் தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்திருக்காரு. 1 கிலோன்னு சொல்லிட்டு 750 கிராம் கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல அவருக்கு எவ்வளவு கெயின் ஆயிருக்கும் அதோட பர்சன்ட் சொல்லுங்கன்றது தான் கொஸ்டின். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி டிஸ்ஆனஸ்டா பிஹேவ் பண்றப்ப வெயிட் மட்டும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்ட் ஈக்குவல் டு truth value minus false value divided by false value into 100%. இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்ட்கான ஃபார்முலா. ட்ரூத் வேல்யூ என்ன? இப்போ நார்மலா 1 கிலோகிராம் அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும்? 1000 கிராம்ஸ். கரெக்டா? 1000 மைனஸ் அவர் சேல் பண்ணது எவ்வளோ? 750. இப்போ டிவைட் பை 750 into 100%. ஓகே, இப்ப பாருங்க 1000 ல இருந்து 750 போச்சுன்னா 250 divided by 750 into 100. 250 அடிங்க 1 டைம், இங்க 3 டைம். ரிமைனிங் இங்க இருக்கிறது 100 by 3. 100 by 3. 100 3 ஆல கேன்சல் பண்ணுங்க. 3 வச்சு 100 கேன்சல் பண்ணுங்க. அப்ப 3 3s are 9. ரிமைனிங் இங்க 1 இருக்கும். அப்ப அங்க 10. அகைன் 3 3s are 9. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தீங்க அப்படின்னா 33 பாயிண்ட் சம்திங் போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 33 1/3 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? நார்மலாவே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்தா எப்படி போடுவோம்? இப்ப நார்மலா இப்ப 100 நம்ம டிவைட் பண்றோம். 3 வந்திருக்கு. அப்ப 3 டைம்ஸ்ன்றப்ப 9, ரிமைனிங் 1. அகைன் 3 டைம்ஸ்ன்றப்ப 9, ரிமைனிங் 1. ஓகேவா? ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்து அதெல்லாம் பண்ணீங்கன்னா அது டெசிமல்ல வந்துடும். ஆனால் நமக்கு ஆன்சர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனும் இருக்கு. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுறப்ப எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாஷியன்ட் இருக்கு இல்லையா, குவாஷியன்ட் அதை வந்து சைடில் போடணும், ரிமைண்டரை மேலே நியூமரேட்டர்ல போடணும், டினாமினேட்டர்ல டிவைசரை போடணும். ஸோ ஆன்சர் இஸ் 33 1/3% தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், 9th ப்ராப்ளம். 9th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்ப பாக்குறப்ப a merchant sold a mobile at a 10% at a loss of 20%. Instant, if he sold it for rupees 450 more, if he would have made 10% profit, what is cost price அப்படின்னா கொஸ்டினா கேக்குறாங்க. ஸோ இதை இங்க எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இங்க காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுக்கல. ஸோ நான் காஸ்ட் ப்ரைஸ் 100% அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் 100% வச்சுக்கிறேன். இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 20% லாஸா வித்திருக்காங்க, லாஸ் ஆகுற மாதிரி வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்? அவரோட காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அவருக்கு 20% வந்து லாஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 100%. அப்ப 100%ல இருந்து 20% மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு இங்க எவ்வளவு வரும்? 80% வருமா? இது கூட என்ன பண்றாரு? ஒரு 450 rupees வந்து எக்ஸ்ட்ரா வச்சு வித்திருக்காரு. 450 rupees வந்து எக்ஸ்ட்ரா வச்சு வித்திருக்காரு. ஸோ அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்ப நமக்கு எக்ஸாக்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நீங்க இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், he would have made 10% profit. அந்த 20% லாஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 450 rupees எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறப்ப அவருக்கு வந்து 10% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 10% ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி காஸ்ட் பிரைஸ் 100, அது கூட ஒரு 10%னா 100ல 10% இருப்ப 10 தான். அப்ப 100 + 10 வந்து 110. கரெக்டா? சோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது இதுதான். 80% plus 450 equal to 110%. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு தேவை அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு, பெர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடு நம்ம கொண்டு போவோம் இல்லையா. கொண்டு போறப்ப 450 equal to 110 minus 80%. அப்படி பண்றப்ப 450 equal to உங்களுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும்னா 30% கிடைக்கும். கரெக்டா? ஸோ கிடைச்ச பிறகு எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா
30% தான் வந்து 450 அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. 30% வந்து 450. இப்போ நமக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுட்டா ஈஸியா முடிச்சிடலாம் இல்லையா? கொஸ்டின்ல கேட்கறதே வந்து அதோட காஸ்ட் பிரைஸ் தான் கேட்கறாங்க. எனக்கு 30% தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஒரு மெத்தட் தெரியுமா? 30% வந்து 450ன்றப்ப நான் இப்போ யாரை ஃபைன் பண்ணா 100% ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிகேஷன். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றப்ப 450 into 100 divided by 30 equal to x. ஓகேவா? அப்ப இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 3 ஆல கேன்சல் பண்றேன். 1 time 5 time. அப்ப இங்க யார் இருக்கா? 15 into 100. So answer is 1500 தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து 1500 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அதோட காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 10th ப்ராப்ளம். 10th ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தி சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 20% and 30% is equivalent to a single discount of அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சக்சசிவ் டிஸ்கவுண்ட் வந்தாலே நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். என்ன ஃபார்முலா? A% plus B% minus A into B divided by 100%. இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. இப்போ A இங்க எவ்வளோ? 20, B எவ்வளோ? 30. கரெக்டா? ஸோ 20 plus 30 minus 20 into 30 divided by 100. அப்ப 50 minus 600 divided by 100. ரெண்டு ஜீரோஸ்க்கு ரெண்டு ஜீரோ கேன்சல். அப்ப 50ல இருந்து 6 சப்ட்ராக்ஷன் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 44. So the correct answer is 44. அவ்வளவுதான். 11th problem. Abhilash and Pratik started a business by investing rupees 1 lakh and 2 lakh respectively. If the annual profit is rupees 81,000, find the share of Abhilash அப்படின்றத क्वेश्चन. ஓகேவா? அபிலாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, பிரதீக்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்றப்ப எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அபிலாஷ்ன்றவங்க 1 lakhம் அதே மாதிரி பிரதீக்ஸ்ன்றவங்க 2 lakhம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியுது அபிலாஷ் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் போட்டிருக்காங்க, அபிலாஷ்ன்றவங்க 1 பார்ட் போட்டிருக்காங்க, பிரதீக்ஸ்ன்றவங்க 2 பார்ட்ஸ் போட்டிருக்காங்க. மொத்தமா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 பார்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல நீங்க பாக்குறப்ப அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, ஆனுவலா ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட்டையும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஷேர் பண்ணுவாங்க. கரெக்டா? சோ அப்ப மொத்தமா என்கிட்ட போட்டதே வந்து 3 பார்ட்ஸ் தான். அதுல எனக்கு கொஸ்டின் என்னன்னா அபிலாஷோட ஷேர் வந்து 1 பார்ட் தான். சோ இன்டூ கொடுத்திருக்கிற ப்ராஃபிட் வந்து 81,000. 3 ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 27,000. So answer is 27,000. அவ்வளவுதான். 12th problem. Cost price of 8 articles is equal to selling price of 6 articles. Finding the in-person. இப்போ பாத்தீங்கன்னா 8 ஆர்டிகளை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், அதே அமௌண்ட் வந்து நான் 6 ஆர்டிகல்ஸ் சேல் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதோட கெயின் பர்சன்ட், அதாவது ப்ராஃபிட் பர்சன்ட் ஃபைன் பண்ணணும். இங்க எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆர்டிகல்ஸ் எடுத்தது வந்து எனக்கு ப்ராஃபிட். ஸோ 8 ஆர்டிகல்க்கும் 6 ஆர்டிகல்ஸும் பாருங்க, ரெண்டுத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 2 ஆர்டிகல் எனக்கு ப்ராஃபிட். நான் எவ்வளவுதான் வித்தேன்? 6 தான் வித்தேன். ஓகேவா? ஸோ 100%. அப்ப 6 ஆல கேன்சல் பண்றப்ப இங்க ஃபர்ஸ்ட் 2 ஆல 3 டைம்ஸ், அப்ப 100 நீங்க 3 ஆல அடிக்கிறப்ப ஆன்சர் ஆப்ஷன் A 33.33% தான் கரெக்டான ஆன்சர். முடிஞ்சிச்சு. ஓகே, ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே நீங்க கிளாஸ் இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்களோட நெக்ஸ்ட் கிளாஸும் இதே மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.